இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா 1917 மாடலுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகராச பட்டணத்துல அந்த ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா போட்டு அலைவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம பாக்குற கேமராலாம் இப்படி பார்த்து அடிச்சோம். இன்னைக்கு கேமரா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி பார்த்து அடிக்கிறது. இப்போ ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பூமா ஸ்டோரூம் லைட் எரியுது. பூமா ஸ்டோரூம் காமிமா. பூமா ஸ்டோரூம் லைட் எரியுது. அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கவர் ஆகுது. இந்த மாதிரி மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா லென்ஸ் வந்து கீழே வச்சுதான் இதை அடிச்சிருக்காங்க. டபுள் லென்ஸ் வரும். இது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வெளியிட்ட வருஷம் வந்து 100 வருஷம் தாண்டி வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் லென்ஸ் எல்லாம் பங்கஸ் ஆகாம சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்கு. ஒரிஜினல் லெதர் கவரோட இருக்கு பாருங்க. இது வெயிட்டே அந்த அளவுக்கு இருக்கும். பழமை மரமும் நல்ல கண்டிஷனா இருக்கு. இதுவும் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவர் மகன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா கௌதமி மேடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா வந்து அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. போட்டோ அடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சோன்னு வெளியே போட்டோவோட வெளியே வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 40 45 வருஷம் ஆகி போச்சு. இன்னைக்கெல்லாம் இதை பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா கலெக்ஷன் எனக்கு வந்து கேமரா கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போனாலும் இதை மறக்க முடியாத ஒரு நினைவுகளா இருக்கு. அதனால இந்த கேமரா பொறுத்தவரை நிறைய வாங்கி வச்சிருக்கேன். கேமரா கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கேமரா கலெக்ஷன் கொஞ்சமா இருக்காது. என்ற எல்லாமே கேமரா கலெக்ஷன் எல்லாமே வச்சிருப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராம போன், இந்த கிராம போன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கரண்ட் தேவை கிடையாதுங்க. அந்த காலகட்டத்தில் கை மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக்கா கீ கொடுத்தா அது வேலை செய்யும். இதுதான் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு பார்க்கறது ஒரு பொக்கிஷமா இருக்கு. இன்றைய தலைமுறைங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டே மார்க்கெட் பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கடை தான் என்ட்ரன்ஸ்ல இருந்து வராங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரும்போது நம்ம கடையை ரீச் ஆகிட்டு அடுத்து உள்ளே போய் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நாணயத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1970ல இருந்து 62ல இருந்து பெரிய நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 1962ல இருந்து இந்த நாணயம்லாம் வெளியிட்டிருப்பாங்க. இந்த பெரிய காயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின்லாம் மறக்க முடியாத ஒரு காயினுங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காயின் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது காயின் பெருசா இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதா இருக்கு. இதெல்லாம் தட்டு ஃபுல்லா கொட்டி வச்சிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன காயின். இது வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா மேடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து அப்பாஸ் வந்து கடைசியில வந்து ₹1 கொடுப்பாரு. அந்த படம் கூட இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல்லாங்குழின்னு ஒட்டுருப்பான அந்த பாட்டு கூட இருக்குது. இது ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணயத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. இது ஃபுல்லா தட்டு ஃபுல்லா வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இருக்க தலைமுறைகள் இந்த நாணயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இதெல்லாம் காயின்ல இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் புழக்கத்துல இருந்தா தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ₹1/2 ₹1/4 1/12 1950 56 வரை பாத்தீங்கன்னா இந்த காயின் வெளியிட்டு இருப்பாங்க. இந்த காயின் முதற்கொண்டு பாருங்க தட்டு ஃபுல்லா வச்சிருக்கேன். எந்த காயினுக்கும் எந்த வேல்யூமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாணய சேகரிப்புல மட்டும் தான் இருக்கு. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முழுக்க 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 ஒரு இதாக தான் வச்சிருக்காங்க. எல்லாம் மோசடியா தான் வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிங்க அப்படியே.
இது வந்து நேஷனல் பேனா சொல்லிதாங்க ரேடியோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரேடியோ மட்டும் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1960 இது கிட்டத்தட்ட வெயிட் பாருங்க, சூட்கேஸ் மாதிரி இருக்குங்க. வெயிட் அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குங்க. இதை பார்க்கவே தூக்குது. ஆனால் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. டியூன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டைப்பில் ஒரு ட்ரம் உருண்டு வர மாதிரி இருக்கு பாருங்க. இது ஒரு வித்தியாசமான மாடல் இருக்கு. நான் கலெக்ஷன்லாம் எவ்வளோ பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கலெக்ஷன் நான் பார்க்கவே இல்லை. இது கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டேமேஜ் ஆகலைங்க. பீஸ் பக்காவாக இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறது அவ்வளோ ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கலெக்ஷன் இருந்தனால தான் இன்னைக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாள் போக்கில் நான் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் அற்புத விளக்கு, அதாவது கமல் படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் இந்த கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பார்க்க முடியுது. என்னோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே மார்ட்டில் வர எத்தனையோ குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தேய்ச்சா போது வருமானம் தேய்ச்சி பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லாத்தோட மகிழ்ச்சியாக தான் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்கோம். எதுவுமே குறைஞ்ச அளவுக்கு எதுவுமே இல்லை. சின்ன சின்ன இது இருக்கு. மினி எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் அற்புத விளக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இஸ்திரி பெட்டி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ல தான் அழகா இருக்கு. இது மாதிரி நிறைய வச்சிருக்கோம். கிராம போன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா.